காலையில நல்லா மக்கள் வரக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்க இந்த இடத்துல சூரியன் மறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு கூட இங்க வர்றதுக்கு அனுமதி இல்லை. கிட்டத்தட்ட 500 வருஷமா இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு மக்கள்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் மக்கள் பேய் நம்பிக்கையில இருக்கிறத பார்த்துருப்போம். ஆனா ஒரு கவர்மெண்டே இந்த ஒரு இடத்துக்குள்ள போகாதீங்க, மீறி போனீங்கன்னா உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். இது உலகத்திலேயே நிறைய மர்மமும் நிறைய அமானுஷங்களும் இருக்க ஒரு கோட்டை. அப்படி இந்த கோட்டைக்குள்ள என்னதான் இருக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த உலகம் எவ்வளோதான் சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் முன்னாடி போனாலும் இன்னும் இந்த உலகத்துல இருக்க நிறைய அமானுஷ இடத்த பத்தின மர்மம் இப்ப வரைக்கும் சால்வ் பண்ணப்படாம தான் இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல ஒண்ணுதான் இது. இந்த கோட்டை இந்தியால ராஜஸ்தான்ல அல்வார்ன்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த கோட்டைய 16ஆம் நூற்றாண்டுல சரியா சொல்லணும்னா 1573ல ராஜா பகவந்த் தாஸால கட்டப்பட்டிருக்கு. இவர் யாருன்னா ஜோதா அக்பர் இருக்காங்கல்ல, அந்த ஜோதாவோட அண்ணன் தான் இந்த ராஜா பகவந்த் தாஸ். இவரு இப்போ ஜெய்ப்பூரா இருக்க ஒரு பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த காலத்துல இத ஆம்பர்னு சொல்லியிருக்காங்க. இவரோட 2வது பையன் தான் மான்சிங். அவருக்காக தான் இந்த கோட்டையை இவர் கட்டியிருக்காரு. இந்த கோட்டையை கட்டுறதுக்கு இவர் சூஸ் பண்ண இடம் தான் இந்த ராஜஸ்தான்ல அல்வார் மாவட்டத்துல ஆரவல்லி மலையில இருக்க இந்த இடம். இந்த கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் மக்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பகுதியா தான் இருந்துச்சு. அந்த மக்கள் கூடவே இந்த இடத்துல ஒரு முனிவரும் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவரு அந்த இடத்துல ஒரு பெரிய முனிவரா இருக்கிறதால அங்க என்ன விஷயம் புதுசா ஆரம்பிச்சாலும் இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு பண்றதுதான் அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தாங்க. இப்படிதான் ராஜா பகவந்த் தாஸும் இவர்கிட்ட வந்து கேக்குறாரு. ஆனா இந்த முனிவர் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. ஆல்ரெடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடத்துல எதுக்கு கோட்டை கட்டணும்னு இவர் மறுத்துடுறாரு. ஆனா அந்த ராஜா பிடிவாதமா அவரோட மகனுக்காக கட்ட ஆசைப்படுறதா சொன்னதும் அந்த முனிவரும் சரின்னு இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரு கண்டிஷனோட. அது என்னன்னா, இந்த முனிவர் வாழற ஒரு குடிசை ஒண்ணு இந்த இடத்துல இருக்க ஒரு மலையோட உச்சியில இருந்திருக்கு. அந்த ராஜா அவர் கட்டுற கோட்டையை எப்படி வேணும்னாலும் கட்டிக்கலாம். ஆனா அந்த கோட்டையோட நிழல் அந்த முனிவர் வாழற குடிசை மேல படாத மாதிரி கட்டணும்னு சொல்றாரு. அப்படி அதை மீறி கட்டனா அந்த ராஜாவோட வம்சமே அதால பாதிக்கப்படும் ஒரு சாபம் விடுறாரு. இதுக்கு அந்த ராஜாவும் ஒத்துக்கிட்டு கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அந்த முனிவர் சொன்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் கட்டுறாங்க. 4 மாடி இருக்க ஒரு கோட்டையை கட்டிட்டு இருக்கப்போ ஒரு நாள் அந்த முனிவர் இறந்து போயிடுறாரு. உடனே ராஜா பகவந்த் தாஸ் என்ன பண்றாருன்னா, அந்த முனிவர் வாழ்ந்த இடத்துலயே அவருக்கு ஒரு கல்லறையை கட்டிட்டு, முனிவரே இல்ல அப்புறம் எதுக்கு அவர் சொன்னதை கேட்கணும்னு அவர் சொன்ன கண்டிஷனை மீறி கோட்டையை கட்ட ஆரம்பிக்கிறாரு. 4 மாடிக்கு மேல இன்னும் 2 மாடி கட்டுறாரு. அந்த முனிவரோட இடத்துக்கு மேல அந்த கோட்டையோட நிழலும் விழுது. இதுல இருந்து தான் அந்த முனிவர் விட்ட சாபம் பலிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு அந்த கோட்டையை சுத்தி இருக்க மக்கள்லாம் நம்புறாங்க. இப்ப வரைக்கும் கூட அந்த முனிவரோட கல்லறை அந்த இடத்துல தான் இருக்கு. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ராஜா பகவந்த் தாஸ், அவரோட பையன் மான்சிங் எல்லாருமே நல்ல முறையில ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு சின்ன பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்க இடத்தெல்லாம் பிடிச்சி அவங்க ராஜ்யத்தை பெருசாக்குறாங்க. இந்த டைம்ல தான் அந்த ராஜாவோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ரத்னாவதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இவங்களை கல்யாணம் பண்றதுக்காகவே அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு நிறைய மன்னர்கள் போட்டி போடுவாங்களாம். இந்த ரத்னாவதிக்கு மந்திர தந்திர வித்தைகளை கத்துக்கிறதுல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இவங்க ரொம்ப அழகா இருக்கிறதால பெருசா இவங்களுக்கு வெளியே போறதுக்குலாம் அனுமதி இல்லை. அதனால இவங்க அந்த ஊர்ல இருக்க ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு இந்த தாந்திரிக்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்படி வந்த மந்திரவாதியும் ரத்னாவதியோட அழகுல மயங்கி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ரத்னாவதி கிட்டயும் சொல்றாங்க. ஆனா ரத்னாவதி இதுக்கு சம்மதிக்கல. உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்றாருன்னா, ஏதோ வசிய மாதிரிலாம் பண்ணி ஒரு பெர்ஃப்யூம் ஒன்று ரெடி பண்றாரு. அந்த பெர்ஃப்யூம் யார் மேல படுதோ அவங்க இந்த மந்திரவாதியை தேடி வருவாங்கன்ற மாதிரி ஒரு வசியம் பண்ணி அந்த பெர்ஃப்யூமை ரத்னாவதிக்கு வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து விடுறாங்க. இது ரத்னாவதி யூஸ் பண்ணா அவங்க நினைக்கிற விஷயம்லாம் நடக்கும்னு ஒரு பொய் சொல்லி கொடுத்து விடுறாங்க. ஆனா இந்த விஷயம் ரத்னாவதிக்கு தெரிய வந்ததும் மந்திரவாதி கண்டிப்பா நல்ல இடத்துல கொடுத்துருக்க மாட்டான்னு கெஸ் பண்ணி அவங்க அந்த பெர்ஃப்யூமை திறந்து அங்கிருந்து ஒரு பெரிய பாறையில ஊத்தி விட்டுடுறாங்க. அந்த பெர்ஃப்யூம் யார் மேல படுதோ அவங்க அந்த மந்திரவாதியை தேடி வருவாங்கன்றது தானே வசியம். அதுபடி அந்த பாறை அந்த மந்திரவாதியை தேடி போய் அவனோட வீட்டு மேலே விழுது. இதுல அந்த மந்திரவாதியும் இறந்து போயிடுறாங்க. ஆனா அவங்க சாகறதுக்கு முன்னாடி ரத்னாவதிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அந்த கோட்டை செவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்த எல்லா குடும்பத்துக்கும் தான் சாகுற மாதிரியே எல்லாரும் இறந்து போயிடுவாங்கன்னு ஒரு சாபம் விட்டு இறந்து போயிடுறாரு. கொஞ்ச நாள்லயே அந்த சாபம் படி ஒவ்வொரு வீட்டோட மேல்கூரையும் இடிஞ்சு நிறைய பேர் இறந்து போறாங்க.
எந்த ஃப்ளோரோட நிழல் அந்த முனிவர் வாழ்ந்த இடத்து மேல பட்டுச்சோ அந்த ஃப்ளோர்லாம் கம்ப்ளீட்டா இடிஞ்சு போயிடுது. இதுல உயிர் பொழைச்சவங்கலாம் அந்த ஊரே வேணான்னு அந்த ஊரை காலி பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. அங்க இறந்து போன பல ஆயிரம் மக்களோட ஆவி இன்னும் அந்த கோட்டைக்குள்ளதான் சுத்திட்டு இருக்குன்னு அந்த இடத்துக்கு யாரும் திரும்பி வரவே இல்லை. 1100 வருஷத்துக்கு அந்த இடம் கைவிடப்பட்ட நிலைமையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கோட்டையில இடிஞ்சு போன இடத்தெல்லாம் சரி பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸா மாத்துறாங்க. உள்ளூர் மக்களுக்கு தான் விஷயம் தெரியுமே, அதனால அங்க யாருமே வரல. ஆனா வெளியூர்ல இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க நிறைய சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சூரியன் மறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க ஏதோ அமானுஷ உருவத்தை பாக்குறதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சூரியன் மறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உள்ள போன நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. இல்லைன்னா உள்ள போயிட்டு வெளியே வந்தவங்க ஏதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்ததும் இந்த இடத்த ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிக்கல் டீம் இந்த இடம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்கிறதால இது மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாம நைட் நேரத்துல இங்க வரும்போது ஏதாவது மிருகம் தான் இங்க வர மக்களை ஏதாவது பண்ணிருக்கோம்னு இந்த கோட்டையில நிறைய இடத்துல போர்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமும் யாரும் இந்த கோட்டைக்குள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா இன்னும் இந்த கோட்டைக்குள்ள த்ரில்காக ஒரு சில பேர் நைட் டைம்ல யாருக்கும் தெரியாம போயிட்டு தான் இருக்காங்க. சில பேர் இங்க பேய பார்த்ததா சொல்றாங்க, இன்னும் சில பேர் அப்படி எதையும் பார்க்கலன்னு சொல்றாங்க. நம்ம போய் பாக்குற வரைக்கும் உண்மை என்னன்னு நமக்கு தெரிய போறது இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பேய் இருக்கா இல்லையா, இல்ல பேய் இருக்கிறதுக்கான அறிகுறி மட்டும்தான் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.